முருங்கைக்கீரை இந்த மாதிரி அதனுடைய இலைகள் மட்டும் இருக்கிற மாதிரி குச்சிகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் இலைகள் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு தாளித்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் சேர்த்தலை, ஏன்னா கீரையெல்லாம் செய்கிறப்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்தணும் அப்படின்னா அதனுடைய கலரு கீரை கலரு ஒரே மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிறனால வரமிளகா சேர்த்திருக்கேன். இப்போ 2 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது இது கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நிறைய பேர் வாய்வு அப்படிம்பாங்க, இடுப்பு பிடிச்சிக்குதும்பாங்க. வெள்ளை பூண்டு சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. இப்போ பூண்டு வெங்காயமெல்லாம் வணங்கின உடனேவே நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியிலேருந்து அந்த முருங்கைக்கீரையை மட்டும் எடுத்து இப்போ வானிலையில் சேர்த்திக்கலாம். இது வணக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இது வணக்கின கொஞ்ச நேரத்துலேயே உடனே வெந்துடும். இதையை மூடியெல்லாம் போட்டு மூடி வைக்காதீங்க. மூடி வச்சோம் அப்படின்னா கீரையினுடைய கலர் மாறிடும், கீரையினுடைய தன்மையும் மாறிடும். நிறைய சத்துக்கள், அளவிட முடியாத சத்துக்கள், இரும்பு சத்து, மக்னீசியம் அப்படின்னு நிறைய இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டாலே போதுங்க, அத்தனை நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண உடனேவே நம்ம கீரை பொரியல் ரெடியான உடனே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை அப்படின்னால தேங்காய் துருவல் சேர்த்துனா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில் வணக்குங்க, அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு. அடுத்தது முருங்கைக்கீரை ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரை ரசத்துக்கு வந்து நம்ம சாதாரணமாக தக்காளி ரசமெல்லாம் வீட்டில் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். எந்த கிண்ணத்தில் உங்களுக்கு ரசம் தயார் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் புளிக்கரைசல், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ரசப்பொடி அதிலேயே சேர்த்திக்கிட்டேன். இது வந்து ஒரு சைடு சிம்மில் வச்சு அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வச்சுருக்கக்கூடிய ரசம் வந்து கொஞ்சம் தான், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதித்த உடனேவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அதில் போட்டுருங்க. இப்போ அந்த முருங்கைக்கீரை அதில் வந்து ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே ரசம் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் ஆன உடனேவே நம்ம இந்த முருங்கைக்கீரை தண்ணியில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே அந்த தண்ணி முருங்கைக்கீரை சேர்த்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா ரசம் வந்து நுரைச்சி வந்த உடனேவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முருங்கைக்கீரை ரசம் ரெடி. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சீரகம், குருமிளகு, கடுகு தாளிச்சிட்டு அது கூடவே சீரகம், குருமிளகு, வெள்ளைப்பூண்டு எல்லாம் வந்து இடிகளில் இடித்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம எப்போவுமே ரசத்துக்கு தாளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாளித்து இப்போ அந்த ரசத்தில் கொட்டியாச்சுன்னா முருங்கைக்கீரை ரசம் ரெடிங்க. சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு பாருங்கள் நீங்களும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.